Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Printல பேங்கிங் ஃபியூச்சர்ஸ்ல டெபாசிட் ஸ்லிப் எப்படி பண்றதுன்னு தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டெபாசிட் ஸ்லிப்லயே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து செக் டெபாசிட் ஸ்லிப், இன்னொன்னு வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப். செக் டெபாசிட் ஸ்லிப் தான் நான் இப்போ சொல்ல போறேன். அதோட தியரி அண்ட் பிராக்டிகல்ஸ் நான் இன்னைக்கு போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் ஸ்லிப்னா என்னன்னா, எனக்கு வர அமௌண்ட் வந்து செக்காவோ கேஷாவோ வரும். நான் சேல்ஸ் பண்ணதுக்கு எனக்கு அமௌண்ட் வருது, அது வந்து செக்காவோ கேஷாவோ வரும். அதை வந்து நான் கொண்டு போய் டெபாசிட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து டெபாசிட் ஸ்லிப் அப்படின்றது. நான் இன்னைக்கு வந்து போட போகிறது வந்து எனக்கு செக்காக எனக்கு வந்து சேல்ஸ் பண்ண பார்ட்டி வந்து செக்காக கொடுத்துருக்காங்க, அதை வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் லெஜரில் கேவிபி பேங்க் அப்படின்னு அண்டர் பேங்க் அக்கௌண்ட் இது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணுறேன்னா ரெசிப்ட். ஏன்னா வந்து நான் சேல் பண்ணதுக்கு எனக்கு அமௌண்ட் வருது, அது வந்து ரெசிப்டில் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 வந்து கேட்வே ஆஃப் டாலியில் வவுச்சரில் F6 ரெசிப்ட். அது வந்து பை வந்து கேவிபி பேங்க் 50,000 டெபிட். 2 வந்து லைபான்றவங்க தான் வந்து எனக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. லைபா அக்கௌண்ட் கிரெடிட் 50,000. ஓகேங்களா? இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அண்ட் டேட் அது கேட்கும். அது பாருங்க, நம்பர் வந்து 123365, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் 1/12/24 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்போர்ட்டில் வந்து கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் டெபாசிட் ஸ்லிப் அது நீங்கள் போனீங்கன்னாவே பேங்க் எல்லாமே கேட்கும். இதில் வந்து நான் கேவிபி அப்படின்ற பேங்க் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்து ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாவே ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அந்த கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே பிரிண்ட் செக் டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். அதாவது கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் டெபாசிட் ஸ்லிப்பு அதில் வந்து பேங்க் கேவிபின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு கான்ஃபிகர்னு இருக்கும். கான்ஃபிகர்க்குள்ளே போனீங்கன்னாவே பிரிண்ட் செக் டெபாசிட் எஸ் அப்படின்னு நாங்கள் நோன் இருக்கும். அதில் நம்ம வந்து எஸ் அப்படின்ட்டு மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும் பாருங்கள். பேங்கர்ஸ் காப்பி ஒன்று, கஸ்டமர்ஸ் காப்பி ஒன்று வரும். பேங்கர்ஸ் காப்பி அது கீழே வந்து செக் டெபாசிட் ஸ்லிப் ஆர் பேயிங் ஸ்லிப். இதில் வந்து பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே வந்துடும். அப்புறம் சீரியல் நம்பர், செக் டேட், பேங்க் நேம், பிரான்ச், அமௌண்ட் இது எல்லாமே வந்துடும். இதே வந்து இன்னொரு காப்பி வந்து கஸ்டமர்ஸ்க்கு வரும். கஸ்டமர் காப்பி அப்படின்னு போட்டு செக் டெபாசிட் ஸ்லிப் ஆர் பேயிங் ஸ்லிப் அதுலேயும் பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், சீரியல் நம்பர், செக் டேட், பேங்க் நேம், பிரான்ச், அமௌண்ட் எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம இப்படியே பிரிண்ட் வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து செக் டெபாசிட் ஸ்லிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.